சொத்து தகராறில் அண்ணனை தம்பியே கொலை செய்து ஆற்றங்கரையில் புதைத்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக காணவில்லை என தேடப்பட்டு வந்த இளைஞருக்கு நடந்த படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி இது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு காணாமல் போன இளைஞரை அவருடைய தம்பியே ஆற்றங்கரையில் கொன்று புதைத்து விட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கொலையாளியை சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் அடையாளம் காட்டிய இடங்களில் பொக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டியுள்ளனர். ஆனால் பல இடங்களில் தேடியும் ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்ட உடல் கிடைக்கவில்லை. கொலை செய்யப்பட்டவர் 35 வயதான சிலம்பரசன். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள புதுப்பட்டியைச் சேர்ந்தவர். தனியார் மில்லில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த சிலம்பரசன் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் வீட்டை விட்டு வெளியே சென்ற சிலம்பரசன் அதன் பிறகு வெகு நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை. மாயமானவர் குறித்து உறவினர்கள் விசாரித்த போது சிலம்பரசனின் சித்தி மகனான சங்கர் என்பவர் அண்ணன் ஒரு பெண்ணை ரகசியமாக காதலித்து வந்ததாகவும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளத்தான் சென்றிருப்பார் என்றும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கள்ளக்காதல் கதையை அவிழ்த்து விட்டுள்ளார். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்த பிறகும் சிலம்பரசனிடமிருந்து எந்த ஒரு குட் நியூஸும் வராதது அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக 6 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தருமாறு சிலம்பரசனின் தாய் கந்தாயி பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் பிப்ரவரி மாதம் புகார் கொடுத்துள்ளார். காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் சிலம்பரசனுக்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு ஏதும் இல்லாதது தெரிய வந்திருக்கிறது. அதோடு சிலம்பரசனின் கள்ளக்காதல் கதைக்கு ஸ்கிரீன் பிளே எழுதிய சங்கர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. காரணம், சங்கருக்கும் சிலம்பரசனுக்கும் ஏற்கனவே பூர்வீக நிலம் தொடர்பாக சொத்து தகராறு இருந்துள்ளது. அதன் காரணமாக சந்தேகத்தின் பேரில் சங்கரை விசாரணைக்கு அழைத்த போது அவர் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். இதையடுத்து சங்கர் தான் சகோதரனை ஏதோ செய்திருப்பார் என அவரை வலைவீசி தேடி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் தண்டனைக்கு பயந்து அண்ணனை கொலை செய்து விட்டதாக கூறி சங்கர் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் காணாமல் போன சிலம்பரசன் கொலை வழக்கில் பல திடுக்கிடும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்த போதும் அவர்கள் அதையெல்லாம் மறந்து ஒன்றாக மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சம்பவம் நடந்த அன்று சிலம்பரசனை மது அருந்துவதற்காக வாணி ஆற்றங்கரையோரம் சங்கர் அழைத்துச் சென்றுள்ளார். அன்று இரவு இருவரும் இரவின் நிழலில் விடிய விடிய மது அருந்தி உள்ளனர். போதையில் சிலம்பரசன் மட்டையானதும் சங்கர் அவருடைய உண்மையான முகத்தை காட்டியுள்ளார். அண்ணன் உயிரோடு இருந்தால் தனக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது என்று யூகித்த சங்கர் அவர் மறைத்து வைத்திருந்த சுத்தியால் சிலம்பரசனின் தலையில் பலமுறை நச்சென்று அடித்துள்ளார். தம்பியின் கையாலேயே சிலம்பரசனின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணனை கொலை செய்த பிறகு அதனை மறைக்க திட்டமிட்ட சங்கர் தன் கையாலேயே குழி தோண்டி ஆற்றங்கரையிலேயே உடலை புதைத்து விட்டதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக கொலை என வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் ஆற்றங்கரையில் சங்கர் அடையாளம் காட்டிய இடங்களில் பொக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டியுள்ளனர். ஆனால் கொலை நடந்து ஒரு வருடத்திற்கு மேலான காரணத்தால் சிலம்பரசனின் உடல் ஆற்றங்கரையில்தான் உள்ளதா அல்லது கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழையில் அந்த உடல் ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்டதா என்பது விடை தெரியாத கேள்வியாகவே தொடர்கிறது. தற்போது கொலையாளி மற்றும் கொலையானவரின் செல்போன் அழைப்பு விவரங்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளையும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்களையும் போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். கொலையாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைந்துள்ள போதிலும் சிலம்பரசனின் உடல் கைப்பற்றப்பட்ட பிறகே அவர் உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டுள்ளாரா அல்லது சங்கர் இதற்கு முன் அவிழ்த்துவிட்ட கள்ளக்காதல் கதையைப் போலவே இதுவும் அவருடைய கற்பனையான கதை திரைக்கதை வசனங்களில் ஒன்றா என்பது ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.